வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப் இருக்குது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து எல்லாருமே வந்து மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற நேரத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து கேப் அப் இருக்கும், மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில். நேற்றே என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனலை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும், அதாவது கேப் டவுன் இருந்தால். ஆனால் மார்க்கெட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மார்க்கெட் கேப் அப் இருக்க தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 21,596க்கு மேலே 5 மினிட்ஸ்க்குள்ள க்ளோசிங் கொடுத்து அதுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே டேயோட ஹை அது 21,677 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஒருவேளை இறங்கினாலும் இந்த இடத்துலேருந்து, அதாவது 21,390 400 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி தான் அடைஞ்சி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இருந்துச்சு, 5 மினிட்ஸை பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட் வந்து டேவோட ஹை வரைக்கும் போணுச்சு. சரி, நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம், கீழே ஸ்டாப் லாஸ் லைன். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே சேனல் வரைக்கும் வந்துட்டு மேலே போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி ஒரு வேளை அந்த சேனல்கிட்ட வந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம எவ்வளோ அம்பூரி போடுறோம் அதே அளவில் தான் மார்க்கெட்டே போயிருந்துச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய எதிர்பார்ப்பு 48,097 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு போணுச்சு, அதுக்கப்புறம் ஃபுல் சைடுவேஸ். இந்தமாரி மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் பையரால் சம்பாதிக்க வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் வேணால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மேலே எங்கேயும் போகுது உடஞ்சி, ஆனால் எங்களாலையும் சம்பாதிக்க முடியல. ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் ஃபுல்லாக சைடுவேஸ் ஆகிடுது. ஏதோ ஒரு ஸ்பைக் இந்த இடத்துல நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஃபுல் சைடுவேஸ். அதே போல் நிஃப்டியும். சரி, ஓகே, நாளைக்கு நிஃப்டி எப்படி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இதில் ஓரளவுக்கு தேவையில்லாம் அழிச்சிட்டேன். நம்ம டே கேண்டில் வைப்போம், என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி முடிக்கல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஹைன்னு பார்த்தோம்னா எவ்வளோ தான், 21,677. இன்றைக்கி அதுக்கு கீழே தான் முடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது மேலே பிரேக் பண்ணி முடிச்சு தேவைலாம். ஆனால் பிரேக் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் இல்லை. ஆனாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ போன ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இல்லைனா ஒரு ரீடெஸ்ட் மாதிரி தொட்டு இந்த இடத்துல, அதாவது 21,750 தொட்டுட்டு மார்க்கெட் கீழே விலகோட வாய்ப்பாக இருக்கும். அது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இன்றைக்கோட டேவோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 21,687, லோன் பார்த்தீங்கன்னா 21,564. சரி, ஓகே, நாளைய மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு வேளை இந்த ரேஞ்ச், அதாவது ஒரு எல்லோ ஜோன் போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து 21,834 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இதுக்கெல்லாம் 21,739ன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணணும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. நாளைக்கு இதை பிரேக் பண்ணாலும் இந்த இடம் ஒரு இடைஞ்சலாக இருக்கும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணால் இந்த சேனலில் போய் நிற்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் நாளைக்கே எவ்வளோ தரம் போகுமான்னு சொல்ல தெரில. இந்த இடங்கள், அதாவது இந்த 21,739 டு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இல்லைனா இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும், இல்லை இந்த இடத்துல இறங்கிறதோட வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அப்படியே இறங்கினாலும் இந்த சேனலை விட்டு இறங்கினா மட்டும்தான் கண்டினியூவாக ஃபால்னு சொல்லலாம். இல்லைனா இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக தான் வாய்ப்பாக இருக்கும். இல்லைனா இந்த இடங்களில் சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஜோனுக்குள்ளே, அது இன்றைக்கி டேவோட லோவும் இந்த ஹைக்குள்ளே, இதுக்குள்ளே சைடு வேஸாக இருக்கும். இன்னமாரினா அது வரைபடமாக போட்டுருவோம். இந்தமாரி இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த விட்டு டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த நம்ம எல்லோ ஜோன் போட்டிருக்கோம்ல, இது பிரேக் பண்ணால் அந்த 21,750 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ஆனால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ மார்க்கெட்டாக பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா கேப் அப் கேப் டவுனில் தான் இருக்க ஒழிஞ்சு மார்க்கெட் அவர்த்தில் மார்க்கெட்டில் நம்ம சம்பாதிக்கிற மாதிரியே இல்லை. மார்க்கெட் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சரே இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன மாதிரின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் ஆப்ஷன் பையர் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இன்றைக்கி எடுத்துப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பார்ட்டாக எடுத்துக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு பார்ட்டாக மார்க்கெட் விளைஞ்சிது இந்த இடம் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ரேஞ்சு இதுக்கு மேலே இப்படி ஒரு மார்க்கெட்டு, இந்த மாதிரி தான் மார்க்கெட் இன்றைக்கி 2 ஸ்டெப்பாக தான் விளைஞ்சிது. மார்க்கெட்டு ஃபுல் சைடுவேஸு. இந்த பிரேக் பண்ணுறப்ப ஆப்ஷன் ப்ரைஸ் பெரிய மூவ்மெண்ட்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் சைடுவேஸ். இது நேற்று நடந்தது, இன்றைக்கி நடந்தது. நேற்று பார்த்தோம்னா நேற்றோட நிலைமை தான். ஃபஸ்ட் ஆஃப் இந்த செல்லிங் மிஸ் பண்ணியிருந்தால் அன்றைக்கி அவங்கள மார்க்கெட் வேஸ்ட்டு. அவங்களுக்கு இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சம்பாதிச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் சைடுவேஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. திருப்பி இந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் அடைஞ்சு பிரேக் அவுட்
இப்போ செல்லிங் மார்க்கெட்டில் இந்த இடத்துல பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இறங்க நினச்சி இறங்கியிருப்போம். ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் பையர் இந்த இடத்துல லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த முதல் நாள் அதாவது 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுவும் அன்றைக்கே அப்படி தான் ஃபஸ்ட்டு இறங்குறப்ப கேப்சர் பண்ணியிருந்தால் தான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இந்த இடத்துலையும் இல்லை. இந்த செல்லிங்கில் பண்ணி தான் சம்பாதிச்ச வாய்ப்பு இருக்கும். புட் ஆப்ஷன் இதில் எடுத்திருந்தாங்கன்னா சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடம் வந்த பிறகு இந்த இடத்துலலாம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க சம்பாதிச்ச வாய்ப்பே இல்லை, திருப்பி லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா மார்க்கெட் 1ஆம் தேதி கிளியராக இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அதையும் சொதப்பிட்டாங்க. 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்து இந்த இடத்துல அழகாக பிரேக் அவுட் நடந்து ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் திருப்பி பிரேக் பண்ணி எங்கே கிளம்பி அதோட தாண்டி கீழே முடித்தாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன தான் அது காலையில் நடந்த மார்க்கெட்டை ஒரு 20 நிமிஷத்தில் ஃபுல்லாக இறங்கி ஃபால் ஆகிடுது. இதுலேயும் சம்பாதிக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த சம்பாதிச்சிருக்கலாம், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தால் சம்பாதிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் சைட்வேஸ் தான். அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு டவுனு, அதே சமயம் ஃபுல் ரெக்கவரி, எந்த வேகத்தில் இறங்குனுச்சு அதே வேகத்தில் ரெக்கவரி பண்ணி திருப்பி ஃபுல்லாக சைட்வேஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையரும் சம்பாதிக்கிற மார்க்கெட்டாகவே இல்லை. கொஞ்சம் நாளாகவே மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுனில் மட்டும்தான் முடியுது ஒழிஞ்சு சரி மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை. இதனால் ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு பெருசாக சம்பாதிக்க முடியல, மன உளைச்சலில் தான் இருக்காங்க. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். அதில் தேவையில்ல ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம வந்து அதாவது 2ஆம் தேதி சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து 2ஆம் தேதி ஈவினிங் சொல்லியிருந்தோம் மறுநாள் உள்ள கேண்டில் வந்து ஹேமர் போட வாய்ப்பு இருக்கும். இந்த ஹேமருக்கு பிறகு கண்டினியூ அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று ஹேமர் போட்டுச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு புள்ளி இருந்தாலும் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,450 இந்த ரேஞ்சு இது பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த சேனல் வரைக்கும் பொறுத்த வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த ரீசெண்டாக போன ஆல் டைம் ஹை இந்த ஏரியா பிரேக் பண்ணணும். அதாவது 48,635 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த சேனல் வரைக்கும் போகும். இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் இந்த ஏரியாவில் கொஞ்சம் சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அதாவது இது வரைக்கும் போயிடும். இந்த இடங்கள்லேருந்து டே கேண்டிலே சைட்வேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து டேவோட ஹை 48,280 ஹை, லோன் பார்த்தீங்கன்னா 47,738. சரி ஓகே, இதோட மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா நாளைக்கு இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணால் டேவோட ஹையை பிரேக் பண்ணாலும் 48,450 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்தமாரி அதாவது மூமெண்ட்ஸ் வந்து ஒருவேளை இந்த டே ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் போகிறது 48,616 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த இடத்தையும் பிரேக் பண்ணால் வேணால் மார்க்கெட் வந்து இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் அதாவது 48,073ங்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த டேவோட லோ வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த ஏரியாவில் சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும், இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அதாவது 47,480 பிரேக் பண்ணால் வேணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இறங்கிறதுக்கு உள்ள லெவல் சப்போர்ட்டு நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இது பழைய சப்போர்ட் இந்த இடத்துல உள்ளதான் இருக்கும். இப்போ இறங்கிறது வாய்ப்பு இல்லை. நம்ம இறங்கினா அதை பற்றி பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பிறகு அதை பார்ப்போம். வீக்லி அனலைஸில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா மார்க்கெட் ஒன்று அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும், இல்லைனா சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். டவுன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் டவுன் எடுத்துக்க முடியும். நாளையோட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் ஒன்றும் சைடுவேஸாக இருக்கும், இல்லைன்னா பெரிய புள்ளிஸ் இருக்குது. ரெண்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்க தான் வாய்ப்பாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.